சூப்பர். சரி, ஓகே, ரெக்கார்ட் பண்ணல. ஓகே ஃபைன். ஒரு கொஸ்டின் தான் அப்ப பாத்துக்கலாம். ரிவிஷன் வர்றப்ப சொல்லிடுவேன், கவலைப்படாது. வாட் ஆர் ஆல் த டைப்ஸ் ஆஃப் வேரியஸ்? ஓகே ரைட். கவுண்டர் பார்ட்டி ரிஸ்க் நம்பர் 1, இட் இஸ் செட் டு பி டிஃபால்ட் ரிஸ்க். ஓகே, எழுதியாச்சா? ஃபர்ஸ்ட் ஒன், it is also known as default risk or credit risk. Second point, default by counterparty. Default by counterparty. இப்போ டெக்னிக்கல் டேர்ம்ல எழுதிக்கோங்க. லாஸ்ட் பாயிண்ட், dishonoring of obligations by the counterparty. கரெக்டாப்பா? உனக்கு ரைட்னா ஆப்போசிட் பார்ட்டிக்கு என்னப்பா? உனக்கு ரைட்னா ஆப்போசிட் பார்ட்டிக்கு என்னப்பா? ஆப்ளிகேஷன். அப்ப அவனுடைய ஆப்ளிகேஷன்ஸ் அவன் என்ன பண்ணாம இருக்கிறான்? ஆனர் ஆனர்னா என்ன? அவனுடைய வேலையை அவன் கரெக்டா செய்யாம இருக்கிறான். அவனுடைய வேலை என்ன? பணம் கொடுக்கிறது. பணம் கொடுக்காம இருக்கிறான். தட் இஸ் நோன் as dishonoring of obligations by the counterparty. அத டெக்னிக்கல் டேர்ம். ஓகே, நெக்ஸ்ட் என்னப்பா? பொலிட்டிக்கல் ரிஸ்க். ஓகே, பொலிட்டிக்கல் ரிஸ்க் பெரும்பாலும் ஃபேஸ்டு பை ஓவர்சீஸ் இன்வெஸ்டர்ஸ். பிசினஸ் ஃபேஸ் பண்றாங்க. நீ பாயிண்ட் எழுதிக்கோ, நான் சொல்றேன். ஃபேஸ்டு பை ஓவர்சீஸ் இன்வெஸ்டர் டியூ டு exchange rates, predominantly exchange rates. Due to predominantly exchange rate. இது மட்டும் political risk ன்னு சொல்ல முடியாதுப்பா. This is one of the political risk. Second one, when you have, see, I am telling you in a general manner, okay? When you have exported the goods or services, especially at the time of Russia-Ukraine war, okay? Russia-Ukraine warல உக்ரைன் நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணிருந்தீங்கன்னா பணம் நீங்க எதிர்பார்த்துருவீங்களா? அவ்வளவுதான், தலைமையில துண்டு தான். அதுவும் என்ன? பொலிட்டிக்கல் ரிஸ்க் தான். ஓகே, ஓவர்சீஸ் இன்வெஸ்டருக்கு மட்டும் இல்ல, நார்மலா நமக்கும் வரும். ஓகே, இன்னொரு கண்ட்ரில பேன் பண்ணிடுவாங்க. அது தட் இஸ் ஆபரேஷனல் ரிஸ்க். நீங்க சேல் பண்ணிட்டு ரிசீவபிள்ஸ் ரியலைஸ் ஆகல அப்படின்னா பொலிட்டிக்கல் ரிஸ்க். இல்ல அது பினான்சியல் ரிஸ்க்ல கேட்டகரைஸ் ஆகாதுல்ல, அது ஆபரேஷனல் ரிஸ்க் கீழே வந்துரும்ல. ஆபரேஷனல் ரிஸ்க் கீழே பொலிட்டிக்கல் ரிஸ்க் ஆயிடும். டன், எழுதிட்டியாப்பா? டைம் எக்ஸாம் சேக்கு இது படிச்சுக்கோங்க. இங்க கொடுத்திருக்கிறேன் பாருங்க. The risk can rise due to confiscation or destruction of property. Number 1, ஏப்பா ஒரு ஃபாரினர் இந்தியால இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஹோல்ட் பண்ணலாமா, ஹோல்ட் பண்ண முடியாதாப்பா? அக்ரிகல்ச்சர் ப்ராப்பர்ட்டி பண்ண முடியுமா, பண்ண முடியாதா? யார் தடுக்கிறாங்க? FEMA. ஸ்பீக் அவுட். யார் தடுக்கிறாங்க? FEMA. ஓகே, resident, non-resident they can do. Non-resident to certain extent they can do. Person of Indian origin not possible, and the person who is not at all Indian origin not ever possible. ஓகேவா? அப்படி இருக்கிற பட்சத்துல தெரியாதனமா ஒரு ஃபாரினர் வந்து ஹோல்ட் பண்ணிட்டா இருப்பா. ஃபாரினர் வந்து இந்தியால பேன் கார்டு வாங்க முடியுமா? வாங்கலாம். ஃபாரினர் வந்து இந்தியால பேன் கார்டு வாங்க முடியுமா? வாங்க முடியும். கரெக்டா? ஏன்பா ஸ்டீவ் ஸ்மித் வந்து இந்தியால ஆடிட்டு போறான் கிரிக்கெட். சரி, பிராண்ட் அம்பாசிடர் எடுத்துட்டு போன இன்கம் டாக்ஸ் எப்படிப்பா கட்டுவான்? இன்கம் டாக்ஸ் கட்ட முடியுமா? கட்டக்கூடாதா? கட்டணும்ல. சோர்ஸ் இங்க தானே ஜென்ரேட் ஆகுது. ஆமாவா இல்லையா? சோர்ஸ் இங்க ஜென்ரேட் ஆனா டிடிஐ வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணுவான்? அங்க எக்ஸாம்ஷன் கிளைம் பண்ணுவான். புரியுதா? So non-resident or foreigner can get pan India, but he cannot get passport or Aadhaar card. Okay, only citizens of India can get. Okay, remember, income has to be paid by the assessee, not the citizen. Income tax to be paid by the assessee, not the citizen. Okay, both are different. Okay, ஏதோ சொல்ல வந்து ஏதோ மறந்துட்டேன். சரி விடு. Confiscation or destruction. FEMA வந்து இந்தியால வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராப்பர்ட்டி ஃபாரினர் ஹோல்ட் பண்ணலாமா? ஹோல்ட் பண்ண முடியாது. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா ஹோல்ட் பண்ணிடுறாங்க. அப்போ நினைச்சு பாரு, இடி புடிச்சு எடுத்து போட்டானா ப்ராப்பர்ட்டி அவனுக்கு போகவே போகாது. டிரான்ஸ்ஃபர் ஹேப்பன்ஸ் டு பி வாய்ட் அப் இனிஷியோ. வாய்டு கூட கிடையாது. வாய்டுனா அப்போத்துல இருந்து வாய்டுன்னு சொல்லலாம். வாய்ட் அப் இனிஷியோனா டிரான்ஸ்ஃபர் என்ன ஆயிடும்? வாய்ட் அப் இனிஷியோ ஆயிடும். ஜஸ்ட் பிகாஸ் தட் இட் இஸ் நாட் தி பேயிங் ஆஃப் கன்சிடரேஷன் அண்ட் ஆல், இட் இஸ் இல்லீகல். It is prohibited by law. Anything which is prohibited by law, in case it is a valid offer or valid consideration, it cannot be considered as a contract. By default, purchasing of immovable property is said to be a contract. புரியுதா? கொஞ்சம் இதெல்லாம் சிவியரன்ஸா இருக்குப்பா. நிறைய பேர் தெரியாம பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி the citizens of Ceylon.
Sri Lanka, especially the citizens of Ceylon, Bangladesh, Nepal. ஓகேவா? ஏகப்பட்ட ரெஃப்யூஜிஸ் இந்தியாக்குள்ளார வந்திருக்காங்களா இல்லையா? வந்திருக்காங்க. whether they are citizens of India? No. Domicile status பேஸ் பண்ணி citizenship இந்தியால வாங்க முடியுமா? You are not the right person. Tell him to get the opinion from a lawyer. Please, after becoming a chartered accountant, you do all these things. ஒருத்தனே வந்து opinion கொடுக்க முடியாதுப்பா. It has become horrible now. Okay, come back again. All these things are covered under political risk. Okay, next comes your rationing of remittance to home country. Russia Ukraine war, all these are the examples. Okay, இது ரெண்டு எழுதி வச்சுக்கோங்க. மத்தது எல்லாமே இருக்கு, உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் borrowings, ஃபெமா சொல்லுதா இவ்வளவுதான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் borrowings இவ்வளவுதான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு கேப் ஆஃப் ஃபிக்ஸ் பண்றாங்க. அதுக்கு மேல என்ன பண்ண முடியாது, நீங்க பண்ண முடியாது. அது எல்லாமே என்ன உங்களுக்கு பொலிட்டிக்கல் ரிஸ்க். டன். ரெண்டு மூணு பாயிண்ட் எழுதிக்கோங்க வந்துச்சுன்னா. ஓகே, நெக்ஸ்ட் கம்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க். சொல்லுப்பா, இன்ட்ரெஸ்ட் ரேட் கான்ஸ்டன்டா இருக்குமா இல்ல அப்படின்னா வேரியேஷன் ஆயிட்டு இருக்குமாப்பா? வாலடைலா நான் வாலடைலா? வாலடைல். So that is your interest rate risk. Especially it is more important for banking companies. கரெக்டாப்பா? பேங்கிங் ஏன் இம்பார்ட்டன்ஸ்ன்றதெல்லாம் நாளைக்கு சொல்றேன்ப்பா. நாளைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்வாப்ஸ் எடுக்கறான்ல, that I will be taking. Okay, don't buy. Excellent concept. Okay, இந்த அனிமல் படத்துல ஒரு கன்னை டிசைன் பண்றோம் பாத்தி, அந்த மாதிரி இருக்கும்ப்பா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே. எஸ், வாட் ஏ விஷுவலைசேஷன்ன்ற மாதிரி இருக்கும். ஓகே, எஸ். அனிமல் படம் பார்க்கலையாமா? போய் பாருமா. ஃபைன். வேணாம் சார். டன். ரொம்ப வயலண்டா இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, எஸ். இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க் எழுதிட்டீங்களாப்பா? எழுதிட்டீங்களாப்பா? ஃபோர்த் பாயிண்ட் கரன்சி ரிஸ்க். கரன்சி ரிஸ்க்னா என்னப்பா? எஸ்பெஷலா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்றவங்களுக்கு இந்த இஷ்யூ இருக்கும். இஷ்யூ ரைசிங் அரைசிங் அவுட் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், சேஞ்ச் இன் ரேட்ஸ் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். Risk arising out of changes in foreign exchange. எழுதிக்கோங்கப்பா. எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கவுண்டர் ரிஸ்க் எழுதிட்டீங்களா? கவுண்டர் ரிஸ்க் என்ன? It is known as credit risk, also it is known as default risk. Second one, it is a default made by committed by counterparty. Third point, dishonoring of obligations by the counterparty. இந்த 4 பாயிண்ட் அந்த இதுக்குள்ளார இருக்கணும். First point, credit risk or default risk. Second one, default by counterparty. Third one, dishonoring of obligations by the counterparty. Next, political risk. Political risk especially faced by overseas investor, and this 3 point. Examples என்ன? Confiscation or destruction of property. Second one, rationing of remittance to the home country. ரெண்டு பாயிண்ட் எழுதி, இதெல்லாம் காசஸ் ஆர் எக்ஸாம்பிள்ஸ், வாட் எவர் த கேஸ் மே பி. எழுதிக்கோங்க இது. நெக்ஸ்ட், இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க். ரிஸ்க் arises due to change in interest rates. Risk arises due to change in interest rate. எப்போ பர்பசிவா நான் உங்களை வந்து எழுத வச்சுட்டு இருக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா, ஃப்ரீக்வெண்டா நீங்க ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப கீ பாயிண்ட்ஸ் வந்து நீங்க எடுத்துக்கிட்டே இருக்கணும். அதனால தான் எழுத வச்சுட்டு இருக்கிறேன். ஓகேவா? எழுதிக்கோங்க. இந்த சாப்டர்ல நான் ஃபுல்லா கொடுத்துருக்கிறேன், காப்பி பேஸ்ட் பண்ணிருக்கிறேன், புக்ல ஹைலைட் பண்ணிருக்கிறேன், அவ்வளவுதான். பட் நீங்க எழுதுனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு இருக்கும். தட்ஸ் வை ஐ எம் மேக்கிங் யூ டு ரைட். இல்லைன்னா நேத்தே வந்து 6 சாப்டர் முடிச்சுட்டு போயிருப்பேன் நான். ஓகே, வை ஐ எம் டேக்கிங் ஒன் டே ஆர் 0.5 செஷன் அப்படின்னா ரீசனுக்கு இதுதான். ஓகே, நெக்ஸ்ட் கரன்சி ரிஸ்க். பார்க்க தானே போறீங்க, என்ன அட்டம்ஸ் எடுக்க போறேன் பாரு, எத்தனை அட்டம்ஸ் இருக்குது, எத்தனை அட்டம்ஸ்க்கு என்னென்ன வந்திருக்குதுன்னு பாருங்க. கரன்சி ரிஸ்க். கரன்சி ரிஸ்க். Risk arises due to change in foreign currency, foreign exchange. Risk arises due to change in foreign exchange rate. Risk arises due to change in foreign exchange rate. Especially bracket la போட்டுக்கோங்க, importer exporters, importers exporters, overseas investors, importers exporters, overseas investors. Done. Done. Last one, liquidity risk. என்னப்பா liquidity risk? Inability of the organization to meet its liabilities. ரொம்ப general term.
liquidity risk can be classified into two. Short-term liquidity risk, long-term liquidity risk. That means short-term solvency, long-term solvency. Debt equity le dent irukku, then it is long-term solvency. Correct? Working capital negative work, then it is said to be known as short-term solvency. Okay, அது இல்ல உங்களுக்கு இது மட்டும் எழுதிக்கோங்க. Inability of the organization to meet its liability. Next one. Done. Yes. Now how many types of financial risk there are? 5. Spell me out. Number 1, counterparty. Second one, political. Third one, interest rate. Number 4, currency risk. Fifth one, liquidity risk. Okay, what are all the types of risk in an organization? How many? 4. Strategic, compliance, operational, financial risk. Categories of financial risk 5. Yes, yes. பாருப்பா, ஏன்பா இது ஒரு வாட்டி கேட்டிருக்கிறான்ப்பா, நவம்பர் 23ல கேட்டிருக்கிறான். நவம்பர் 23லயோ மே 23லயோ இப்பதான் பார்த்தேன். ஓகே, now பாருப்பா, what is financial risk? Number 1, and also the financial risk can be viewed from different perspective. என்ன சொல்றான்? Point of view, யார் point of viewல financial risk எப்படி இருக்குதுன்னு சொல்றான். Financial risk na enna solran? We know that financial risk is the risk arising due to unexpected changes in financial conditions such as price, interest rates, etc. Okay va, எழுதிக்கோங்க. Question number 3. Financial risk means unexpected changes in financial conditions. எழுதியாச்சாப்பா? Yes. Next, from stakeholders point of view. இப்போ point of view எழுதிக்கோ. From stakeholders point of view சொல்லுப்பா, என்னப்பா stakeholders point of viewல financial risk என்னப்பா இருக்கும்? பிசினஸ் ஒழுங்கா பண்ணாம போறதுங்கிறது அது வந்து ஆபரேஷனல் ரிஸ்க் ஆயிடும். சரியா? என்ன ஏன்பா இப்படி இங்க பாரு, மூஞ்ச பாரு. ஈக்விட்டிக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, டெட்டை வாங்கிட்டே போச்சுன்னா ஆர்கனைசேஷன் ஹார்ட் அட்டாக் வருமா? ஹார்ட் அட்டாக் வராதாப்பா? யாருக்குப்பா? ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். கரெக்டா? என்னப்பா பிரச்சனை? இன்கேஸ் பிசினஸ் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ண முடியலன்ற பட்சத்துல பிக்ஸ்ட் ஆப்ளிகேஷன்ஸ் சொல்லக்கூடிய இன்ட்ரெஸ்டோ ரீபேமெண்டோ பே பண்ண முடியுமா? பே பண்ண முடியாதா? பே பண்ண முடியாது. அப்போ அசெட்ஸ் வந்து டெட்டை ஃபினான்ஸ் பண்றதுக்கு போதுமானதா இருக்குமா? இருக்காதா? இருக்காது. That is known as insolvency. That situation is known as insolvency or distress or insolvency. Yes, yes. So அப்ப என்ன ஆகும்னா, there is a ratio called capital gearing ratio. என்னப்பா? capital gearing ratio. என்னப்பா capital gearing ratio னா? capital gearing ratio னா என்னப்பா? fixed income bearing securities. fixed income bearing securities யார்? debentures, preference shareholders divided by equity. See here, capital gearing ratio means interpretation. inga paru, fixed expenses bearing securities, debt to preference share capital சேர்த்து எனக்கு 25 lakhs இருக்கு. எவ்வளவு lakhs இருக்கு? 25 lakhs. ஆனா ஈக்விட்டி வெறும் 20 lakhs இருக்கு. இது கம்பெனி ஏ, கம்பெனி பிக்கு 20 lakhs வந்து என்னது? பிக்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ் பியரிங் செக்யூரிட்டிஸ் இருக்கு. ஆனா ஈக்விட்டி பாத்தீங்கன்னா 50 lakhs இருக்கு. ரேஷியோ என்ன வருது? 25 divided by 20 எவ்வளோ? 1.05 1.25 வராதம்மா, 05 வரும். 1.25. ஓகே, பிளஸ் இந்த சைடு, சாரி, இங்க என்ன வருது? 0.4. எப்படிப்பா இன்டர்பிரேட் பண்ணுவீங்க ரேஷியோஸ?
Second one is better. How will you interpret? சார் ₹1 ஈக்விட்டிக்கு இந்த கம்பெனில எவ்வளவு கடன் இருக்கு? 1.25. ஓகேவா? ₹1 ஈக்விட்டிக்கு இந்த கம்பெனில எவ்வளவு கடன் இருக்கு? 0.4 பைசே, 0.40 பைசே, சாரி 0.40 ரூபி. ஓகே, எஸ் 40 பைசா. ஓகே, நவ் யூ டெல் மீ விச் ஒன் இஸ் மோர் ரிஸ்கி? அப்போ கேபிட்டல் கியரிங் அதிகமா இருந்தா நல்லதா, கம்மியா இருந்தா நல்லதா? கம்மியா இருந்தா நல்லது. கேபிட்டல் கியரிங் அதிகமா இருந்தா நல்லதா, கம்மியா இருந்தா நல்லதா? கம்மியா இருந்தா நல்லது. டெப்ட் ஈக்விட்டி அதுவும் லோவர் இருந்தா தான் நல்லது. ஏன்பா இதே போட்டுக்கோ, டெப்ட் ஈக்விட்டி ஃபார்முலா டெட் டிவைடட் பை ஈக்விட்டி. இந்த கம்பெனிக்கு 5 crore கடன் இருக்கு, ஆனா ஈக்விட்டி 2 crore தான் இருக்குது. இந்த கம்பெனிக்கு you have 10 crore debt but you have 100 crore equity. Which one is in a better solvency position? B. Tell me what will be the ratio? Sir, ₹1க்கு 10 பைசா தான் உனக்கு என்ன இருக்கு? டெப்ட் இருக்கு. இங்க tell me இங்க எவ்வளவுப்பா இருக்கு? 2.5. ஓகே, 5 divided by 2 2.5 is to 1. அப்ப ₹1 ஈக்விட்டிக்கு 2.5 rupees என்ன இருக்கு? டெப்ட் இருக்கு. அப்ப எது மோசமான சிச்சுவேஷன்ல இருக்கு? ஏ. ஓகே, சோ why சார் ரெண்டுமே ஒண்ணுதானே? ஃபிக்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ்னா இட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் ப்ரிஃபரன்ஸ் கேபிட்டல். ஓகே, டெப்ட் ஈக்விட்டினா டெப்ட் மட்டும் இன்க்ளூட் பண்ணுது, அவ்வளவுதான், மத்தபடி வேற எதுவும் இல்ல. பட் ரேஷியோவோட இன்டர்பிரிட்டேஷன் ஆஸ்பெக்ட்ஸ் ரெண்டுமே என்னவா இருக்கு? சேமா தான் இருக்கு. ஓகே, you have to interpret it. That's the reason. அப்போ major stakeholders of the business are equity shareholders. They always view financial gearing ratios. ஓகேவா? டெப்ட் காம்போனன்ட் அதிகமாக அவங்களுக்கு என்னவாகும்? ஹார்ட் அட்டாக் வரும். அது மட்டும் இல்ல, இன்னொன்னு ஆகும். இன்னொன்னு நான் சொல்றதுக்கு இன்னும் சூப்பரா இருக்கும். இப்போ டெப்ட் காம்போனன்ட் நீ அதிகமா எடுத்துட்டு இருக்கிற, மறுபடியும் இன்னொருத்தன் கிட்ட கடனுக்கு போற, அவன் என்ன பண்ணுவான்? யோசிப்பானா யோசிக்க மாட்டானா? யோசிப்பான். என்னன்னு சொல்லுவான்? டேய், ஆல்ரெடி நீ கடன்ல மூழ்கிட்டு இருக்கிற, ஓகேவா? எனக்கு நான் மறுபடியும் அடிஷனலா நான் கடன் கொடுக்கணும்னா ரிஸ்க் அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா? அதிகமா இருக்கும். ரிஸ்க் அதிகமா இருந்தானாக்க அவனுடைய எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா? அதிகமா இருக்கும். கேடின்னு சொல்லக்கூடிய காஸ்ட் ஆஃப் டெட் ஃபார் தட் பர்சனல் ஃபண்ட் அதிகமா இருக்குமா அது கம்மியா இருக்குமா? அதிகமா இருக்கும். அப்போ அடுத்த வாட்டி டெப்ட்டுக்கு போறப்பவே என்ன ஆகும்? உனக்கு காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், காஸ்ட் ஆஃப் டெட் அதிகமா தான் இருக்கும். புரியுதா? அப்போ ஈக்விட்டி ஷேர்ஹோல்டர்ஸ் மட்டும் இல்ல, ஃபர்தர் ஃபண்ட் ரைசிங்க்கு டெட் போறப்பவே ரிஸ்கினஸ் ஆஸ்பெக்ட்ல என்ன பண்ணுவாங்க? பிரீமியமா காஸ்ட் ஆஃப் டெட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஓகே, that's what they are coming to tell. You write first line alone. Major stakeholders of the business are equity shareholders and they view financial gearing. More debt, more riskier. அவ்வளவுதான். எழுதிட்டீங்களாப்பா? ஷேர்ஹோல்டர்ஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல எழுதிட்டீங்களா? ஏப்பா இங்க ஷேர் ஹோல்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இல்ல, ஸ்டேக் ஹோல்டர்ஸ் பாயிண்ட்ங்கறேன். லெண்டரும் அதனால தான் அடுத்து கொண்டு வரேன். ஈவன் ஃபார் லெண்டர் ஆல்சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. செகண்ட் பாயிண்ட், ஈவன் ஃபார் லெண்டர் எக்ஸிஸ்டிங் கியரிங் இஸ் ஆல்சோ ரிஸ்க். எக்ஸிஸ்டிங் கியரிங் என்ன சொல்றேன்? ஆல்ரெடி டெப்ட் இருக்கு. எக்ஸிஸ்டிங் டெப்ட் தான் என்னன்னு சொல்றேன்? எக்ஸிஸ்டிங் கியரிங்ங்கறேன். Gearing is otherwise known as debt or fixed expenses bearing securities. Done. Next, from company's point of view. From company's point of view. என்னப்பா company's point of viewல என்னப்பா பிரச்சனை? Number 1, excessive borrowings is also a risk. கரெக்டாப்பா? அதிகமா borrow பண்ணீங்கன்னா என்னப்பா பிரச்சனை? Fixed obligation கழுத்தை நிறுத்திக்கிட்டு இருக்கும். கரெக்டா இல்லையா? என்னப்பா? எஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதிட்டீங்களாப்பா? எஸ். செகண்ட் company's point of viewல excessive borrowings is also a risk. Number 1. Number 2 என்னப்பா? Lending, if
the counterparty defaults the same. கம்பெனி ஓவரா டெப்ட் வாங்குறதும் ரிஸ்க், கரெக்டா? இன்னொருத்தனுக்கு லெண்ட் பண்றதும் ரிஸ்க். லெண்டிங் கேன் ஆல்சோ பி இன் த டர்ம்ஸ் ஆஃப் ரிசீவபிள்ஸ், கரெக்டா? கரெக்டா இல்லையாப்பா? லாங் டர்ம் அட்வான்சஸாவும் இருக்கலாம், ரிசீவபிள்ஸாவும் இருக்கலாம், கரெக்டா? எஸ், lending to someone who defaults. Second one, bracketல loans and advances given, comma, bills receivable. Last one, government point of view. Last one, government point of view. ஏன்பா விஜய் மல்லையாக்கு வந்து லோன் கொடுத்தாங்களாப்பா? யாருப்பா லோன் கொடுத்தது? யாருப்பா லோன் கொடுத்தது? எஸ்பிஐ இல்ல, பிஎன்பி. இட் இஸ் என்ன ஃபண்டிங் பா? அது எல்லாருமே சேர்ந்து கொடுப்பாங்க. கன்சார்டியம் ஃபண்டிங். ஓகே, இட் இஸ் a consortium funding. ஓகே, PNB is the person who has done all those mischiefs. ஓகே, அவன் ஒண்ணு. ரெண்டாவது யார் பாத்தீங்கன்னா எஸ் பேங்க். ஓகே, இதனால என்னாச்சுப்பா? காமன் பப்ளிக் இடையில பேங்க்ல கொண்டு போய் எஃப்டி போடுறதா இருந்தாலும் பிரச்சனை, ரிஸ்க் ஆச்சு. எஸ்பெஷலி when எஸ் பேங்க் has come. ஆமாவா இல்லையா? அந்த டைம்ல எடுத்து போய் பாருங்க, there is a nifty called bank nifty. sector wise nifty இருக்கும்பா. பேங்க் நிஃப்டி அதல பாதாளத்துக்கு போச்சு. மறுபடியும் கோவிட்னால அதல பாதாளத்துக்கு போச்சு. இப்போ நல்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு பேங்கிங். ஓகேவா? தட் இஸ் த டிஃபரெண்ட் திங். ஓகே, சோ அப்போ முக்கியமா பேங்கிங்ஸ் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா, பேங்கிங்ஸ் இன்சால்வென்ட் ஆச்சுன்னா கவர்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய அடி. என்ன ஆகும்? ஃபண்ட்ஸ் யாருமே கொண்டு வந்து எங்க போட மாட்டாங்க, பேங்க்ல போட மாட்டாங்க. அப்போ பேங்கிங் சேனல்ல என்னவாயிடும்? கரப்ட், டிஸ்ரப்ட் ஆயிடும். அப்போ நினைச்சு பாருங்க, கரன்சி செஸ்ட்னு சொல்லக்கூடிய பேங்கிங்ஸ்க்கே வந்து கேஷ் உள்ளார வரலன்னா என்ன ஆகும்? யாருப்பா மெயின் சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ்? யாருப்பா பேங்க்குக்கு? யாருப்பா? சேவிங்ஸ், பிக்ஸ்ட் டெபாசிட்ஸ், கரண்ட் டெபாசிட்ஸ். இவங்க தான் முக்கியமான இது. அவங்க தான் கஸ்டமர்ஸ். ஓகே, அந்த ஃபண்ட் உள்ளார வந்துச்சுன்னா தான் கம்மியான ஃபண்ட்ஸுக்கு அவங்க கிட்ட பணத்தை வாங்கி அதிகமான அமௌண்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்க? லெண்ட் பண்ணுவாங்க. இந்த ரேஷியோ மேட்ச் ஆகலன்னா என்ன ஆகும்? இன்ட்ரெஸ்ட் ரேட் பீக்ல போகும். இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னவாகும்? பீக்ல போகும். ஓகேவா? இந்த இஷ்யூஸ் இருந்துச்சு. அதனாலதான் வந்து அந்த மிட் பீரியட்ல வந்து என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஸ்கை ராக்கெட் ஆச்சு. புரியுதா என்னன்றது? ஏன்னா ஃபண்ட்ஸ் உள்ளார இல்ல, ஆர்பிஐ வந்து பம்ப் அவுட் பண்ணிட்டே இருந்துச்சு ஃபண்ட்ஸுக்கு டிமாண்ட் அதிகமா கிரியேட் ஆச்சு. இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னவாச்சு? இன்க்ரீஸ் ஆச்சு. ஓகே, தட்ஸ் த திங். மேக் a note of it from government's point of view. Financial risk can be viewed as failure of banks. எப்படி வியூ பண்ண சொல்ற? கரெக்டா சொல்றாங்க. இத தவிர்த்து ஃபினான்ஷியல் ரிஸ்க்கு வந்து பெஸ்டான எக்ஸாம்பிள் எங்களால சொல்ல முடியாது கவர்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல. சார் டாக்ஸ் பே பண்ணல சார். டாக்ஸ் பே பண்றதுனால கவர்மெண்ட்டுக்கு வந்து நஷ்டம் தான் இல்லைன்னு சொல்ல, ஆனா சொசைட்டி அட் லார்ஜ் பெரிய பிரச்சனை வரும்னு நினைக்கிறியா? இல்ல, அவன் என்ன பண்ணுவான்? இனிஷியேட் பண்ணுவான், அவங்க கிட்ட ப்ரொசீடிங்ஸ் இனிஷியேட் பண்ணுவான். டாக்ஸ் கட்டுறதுனால கவர்மெண்ட்டுக்கு லாஸ் ஆன்னு கேட்டா கவர்மெண்ட்டுக்கு லாஸ் தான். ஆனா சொசைட்டி, பேங்க் இந்த முன்னாடி சொல்லியிருக்கக்கூடிய பிரச்சனையை காட்டிலும் பெரிய பிரச்சனையா இல்லாது. பேங்க் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அவ்வளவுதான் போச்சு கவர்மெண்ட்டுக்கு. ஓகே, financial risk can be viewed as a failure of bank. எழுதியாச்சாப்பா? எப்பப்போ பேங்க் ஃபெயிலியர் ஆகும்? ரிஸ்க் டியூ டு willful defaulters. The risk due to willful defaulters. After completion of CA, there is a chapter called monetary policy and fiscal policy. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்ஃப்ளேஷன் டிஃப்ளேஷன் ஹேண்டில் பண்றதுக்கு இந்த ரெண்டு மெக்கானிசம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? மானிட்டரி பாலிசி, ஃபிஸ்கல் பாலிசி. தே ஆர் செட் டு பி a husband wife. ஓகே, அந்த ரெண்டு பாலிசியை தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் யூஸ் பண்ணுவாங்க.
சிஏ முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு வாட்டி பாருங்க, ஓகேவா? இட் வில் பி ஹேவிங் யூ த வெரி மச் வேல்யூ அடிஷன் டு யூ. ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாது. ஓகே, not now, it is not necessary for your examinations, completion of examinations, but I have very good books pop on financial management. You complete and I will be referring to you. ஆனா நீ பிராக்டிஸ் பண்ணணும், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ல பிராக்டிஸ் பண்ணுவோம். ரொம்ப கஷ்டம், இப்பவே சொல்றேன், பொறுமை வேணும். ரெவென்யூ ஸ்டார்டிங்ல வராது, ஆனா ரெவென்யூ வர ஆரம்பிச்சிருச்சுன்னா நிறுத்த முடியாது. ஓகேவா? 4 வருஷம் 5 வருஷம் நீ பாடுபட்டாலும் ரெவென்யூ வராது. ஒரு கிளைண்ட் 2 கிளைண்ட் ஆகும் வர்றதுக்கு. வந்ததுக்கு அப்புறம் இவங்க கிட்ட போங்கன்னு சொல்லிட்டு டாக்ஸ் பிளானிங்ல இருந்து வெல்த் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் வரைக்கும் எல்லாமே உனக்கு பைப்லைன்ல வரும். ஓகேவா? பட் இட் வில் டேக் சம் டைம். ஓகே, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒன்னத்துக்கு மட்டும் தான் எல்லா லாஸோடைய திங்கிங்ஸும் வேணும். அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், லாஸ், as well as your income tax, as well as your corporate aspects, எல்லாத்தோட டிக்ஷனரியும் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் வேணும். ஏன்னா நம்மளோட மெயின் மோட்டிவ் என்ன? பணம். கரெக்டா? எஸ், தட்ஸ் த ரீசன். டன். ஏப்பா டைப்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ரிஸ்க் பார்த்தோமாப்பா? ஃபினான்ஷியல் ரிஸ்க் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கு. ஸ்டேக் ஹோல்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னப்பா ஐடென்டிஃபை பண்றீங்க ரிஸ்க்? ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸுக்கு டெப்ட் அதிகமாக கூடாது. கரெக்டா? செகண்ட் ஒன், லெண்டர்ஸுக்கும் வந்து டெப்ட் அதிகமாச்சுன்னா அவனும் என்ன பண்ணுவான்? காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் அதிகமா டிமாண்ட் பண்ணுவான். ஃபைன். ஏப்பா புரிஞ்சுதா புரியலையாப்பா? செகண்ட் என்ன கம்பெனிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல? செகண்ட் கம்பெனிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன? எக்ஸசிவ் பாரோவும் பண்ணக்கூடாது, லெண்ட் பண்ணீங்கனாலும் டிஃபால்ட்டுக்கு உண்டான ரிஸ்க்கும் அதிகமா இருக்கு. ஓகே. தேர்ட் ஒன், கவர்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னப்பா வரும்? ஃபெயிலியர் ஆஃப் பேங்க்ஸ். ஓகே, பேங்க்ஸ் எதனால ஃபெயிலியர் ஆகும்? அவனுடைய வில்ஃபுல் டிஃபால்டர்ஸுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. பை டிஃபால்ட் பேங்க்குக்கு வந்து என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டேக் ஹோல்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இஷ்யூ ஆயிருக்கு, இல்ல கம்பெனிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ரிஸ்க். அது பேங்கர்ஸ் ஃபெயில் ஆச்சுன்னா யாருக்கு ரிஸ்க் ஆயிடும்? கவர்மெண்ட்டுக்கு ரிஸ்க் ஆயிடும். ஓகே, தட்ஸ் த ரீசன். வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட், வேல்யூ அட் ரிஸ்க். வேல்யூ அட் ரிஸ்க் ஏன்பா ஒரு சின்ன கொஸ்டின் இருக்கும்ப்பா வேல்யூ அட் ரிஸ்க் உன்னுடைய புக்ல சம் இருக்கும். ஆமாவா? ஒரு 2-3 சம் இருக்கும் சின்ன, அது போட்டுட்டு போயிடுங்க. லாஸ்ட் டைம் கேட்கல, லாஸ்ட் 2 அட்டெம்ப்ட்ல இருந்தே கேட்கல, இந்த அட்டெம்ப்ட்ல எக்ஸ்பெக்ட் பண்றேன் நான். சார் லாஸ்ட் அட்டெம்ப்ட் எம்சிக்யூல கேட்டேன். எம்சிக்யூல வந்திருந்ததா இது? ஓகே ஃபைன். வந்து கேட்டானா? அதுக்கு முன்னாடி கேட்கல, அதுக்கு முன்னாடி 2 அட்டெம்ப்ட்ல இருந்து கேட்கல, போன வாட்டி கேட்டானா? ஓகே. ஏன்பா ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி கான்செப்ட் பா. விஏஆர் அட் ரிஸ்க், வேல்யூ அட் ரிஸ்க்ன்றது ஒரு வாட்டி புக்கை தரவங்க, ஒரு 2 சின்ன ஃபார்முலா கொடுத்துருப்பான், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், Z ஸ்கோர் பார்த்துக்கோங்க, போட்டுட்டு போய்க்கோங்க. ஓகே. Now let me explain what is value at risk. Value at risk is your measure of investment. என்னது? It is measure of investment. Okay, எழுதிக்கோங்க. Value at risk, it is the measure of investment. எழுதியாச்சாப்பா? Number 1, it answers to 2 questions. Point number 2, it answers to 2 questions. It answers to 2 questions. Number 1, what is the worst case scenario? Second one, what will be the maximum loss? What will be the loss? It is not a maximum loss, it is an average loss. What is the worst case scenario and what will be the loss? ஓகேவாப்பா? எழுதிட்டீங்களாப்பா? ஃபீச்சர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா எழுதிக்கோங்க. ரெஃபர் ஃபார்முலா இன் த புக், ரெஃபர் ஃபார்முலா இன் த புக் எழுதிக்கோங்க. அந்த ஃபார்முலா தெரிஞ்சிருச்சுன்னா இந்த ஃபீச்சர்ஸ் மனப்பாடம் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அந்த ஃபார்முலா எழுதி வச்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துரு. ஓகேவா? டோன்ட் மெமரைஸ் திஸ் ஃபீச்சர்ஸ், யூ ரைட் ரெஃபர் ஃபார்முலா. சாப்டர் நம்பர் 2ல இருக்கும் பாருங்க, ஸ்டடி மெட்டீரியல் எடுத்துக்கோங்க, நான் காமிச்சிடுறேன். சாப்டர் நம்பர் 2ல பாருங்க, இந்த 2 கொஸ்டின் தான் இருக்கு, இது முடிச்சிட்டானா அவ்வளவுதான், சாப்டர் முடிஞ்சது. ஏன்பா ஐ வில் பி லிவிங் யூ பிரேக் பை 11:30. ஓகே, ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். ஏன்னா இடையில விட்டானா மறுபடியும் பிரச்சனை ஆகுதுப்பா எனக்கு. ஒரு வாட்டி பாத்துக்கோங்க. பாத்துட்டீங்களாப்பா? ஏன்பா ரொம்ப ஈஸிப்பா, அது புக்ல கொடுத்துருப்பாங்க, எடுத்து பார்த்துக்கோங்க. ரெஃபர் ஃபார்முலா ஃபார் ஃபீச்சர்ஸ்.
பேஜ் நம்பர் என்னமா? 2.4. ஸ்டடி மெட்டீரியல் 2.4. ரெண்டு ஃபார்முலா இருக்கும், அது எடுத்து அப்படியே எழுதிக்கோங்க. தட்ஸ் ஆல். ஓகே, பாருப்பா. ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்களாப்பா? ஓகே, அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார் போடுங்கன்னு சொன்னானா இல்ல முடியாது, இருக்கிறதே 2 நாள், அதுலயே நான் உங்ககிட்ட 1/2 நாள் கடன் வாங்கிட்டு வேற எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஓகே பார், அடுத்தது பார். அப்ளிகேஷன், இந்த வேல்யூ அட் ரிஸ்க் உடைய அப்ளிகேஷன்ஸ் என்னென்னு பாருங்க. முதல்ல நம்பர் ஒன் இட் ஆக்ட்ஸ் as a benchmark for performance measurement. எங்க லாஸ் இவ்வளவு இருக்குது, நான் ப்ராஃபிட்ல போயிட்டு இருக்கிறேன், கரெக்டா? மேக்ஸிமம் வந்தா எவ்வளவு லாஸ் வரும், ஆனா நான் எப்படி இருக்கிறேன், ப்ராஃபிட்ல இருக்கிறேன். அந்த மாதிரி நீ மெஷர் பண்றதுக்கு அது என்னவா இருக்கும், பெஞ்ச்மார்க்கா இருக்கும். மேக் a note of it. நம்பர் 1 அப்ளிகேஷன் ஆஃப் வேல்யூ அட் ரிஸ்க். ஏன்பா ஒரு வாட்டி கேட்டிருக்கிறான்ப்பா, இங்க பாரு எத்தனை வாட்டி கேட்டிருக்கான் பாரு. ஆர்டிபி எக்ஸாம், எம்டிபி. ஓகேவா? ஒரு வாட்டி கேட்டிருக்கிறான், 2023ல ஒரு வாட்டி கேட்டிருக்கிறான். First application, it acts as a benchmark for performance measurement. லாஸ் இவ்வளவு வரணும், ஆனா நான் ப்ராஃபிட்ல இருக்கிறேன், பரவாயில்ல. ஓகே, போட்ட அமௌண்ட் வேல்யூ அடிஷன் ஆயிருக்கு. ட்ரேடர்ஸ் வில் பி மேக்கிங் யூஸ் ஆஃப் திஸ். ட்ரேடர்ஸ் இருக்கிறானுங்களப்பா, இன்ட்ராடே ட்ரேடர்ஸ், அவனுங்க இதை வச்சு பார்த்துட்டு இருப்பானுங்க, அவனுக்கு நிறைய பார்ப்பானுங்க. பட் உனக்கு அகடாமிக்ஸ் கொடுத்துருக்கிறேன். ஓகே, செகண்ட் ஒன் ஹெல்ப்ஃபுல் ஃபார் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ். ட்ரேடர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. Okay, next it will tell you the maximum possible loss. maximum possible loss னு சொல்ல முடியாதுப்பா, average possible loss னு சொல்லணும். maximum possible loss னு கொடுத்திருக்காங்க. average possible loss தான் standard deviation யூஸ் பண்றாங்க. it is a average measure of deviation. okay, இருக்கிறது போய் எழுதிக்கோ, அவ்வளவுதான். Benchmark for performance measurement. Number 2, helpful for deciding the trading strategies. Third one, helps to fix the maximum possible loss. Fourth one, fix the limit for individuals. Same, it is again for benchmark aspect. Okay va? லாஸ்ட் ஒன், ஹெல்ப்ஃபுல் இன் ஏஎல்எம். ஏஎல்எம் என்னப்பா, அசெட்ஸ் லயபிலிட்டி மேனேஜ்மெண்ட். ஃபார் பேங்க்ஸ் போட்டிருக்காங்க. ட்ரேடர்ஸுக்கும் அசெட் லயபிலிட்டி மேனேஜ்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகும். ட்ரேடர்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்பா. ட்ரேடருக்கு அசெட் என்னப்பா இருக்கும், கேஷும் அவங்க ட்ரேட் பண்ணக்கூடிய டெரிவேட்டிவ்ஸும் தான். ஆமாவா? லயபிலிட்டி என்னப்பா, பிளட்ஜ் பண்ணிருந்தானா பிளட்ஜ், கரெக்டா? லாஸ் ஆயிருந்தானா அந்த மார்க்கெட் மார்ஜின் அவங்க பே பண்ணணும், அது ஒரு லயபிலிட்டில வரும். ஓகே, தட்ஸ் த திங். சொல்லுப்பா, எத்தனை அப்ளிகேஷன்ஸ்பா? எத்தனை அப்ளிகேஷன்ஸ் இருக்கு? 5 அப்ளிகேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் பெஞ்ச்மார்க்கா இருக்கும், பெர்ஃபார்மன்ஸ் மெஷர் பண்றதுக்கு. செகண்ட் ஒன், ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை டிசைட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேர்ட் ஒன், லிமிட் ஃபார் இண்டிவிஜுவல்ஸ். ஓகே, ஃபோர்த் ஒன், மேக்ஸிமம் பாசிபிள் லாஸ். லாஸ்ட் ஒன், ஹெல்ப்ஃபுல் ஃபார் அசெட் லயபிலிட்டி மேனேஜ்மெண்ட். ஃபார் பேங்க்ஸ் இல்ல, எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, யாரெல்லாம் அவங்களுடைய பணத்தை வந்து ரிஸ்கியான இன்வெஸ்ட்மெண்ட்ல வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம். பாருப்பா, இப்போ இனிமே வந்து என்ன பண்ணா கொஞ்சம் காமெடியா தான் போகும் இந்த 5மே. ஓகே, பெருசா வந்து யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்ல. பாரு பாருப்பா, என்னப்பா இப்ப எதை பத்திப்பா படிக்க போறேன்? பை டிஃபால்ட் கவுண்டர் பார்ட்டி ரிஸ்க். என்ன ரிஸ்க்பா? டேய், பை டிஃபால்ட்னா டிஃபால்ட் ரிஸ்காடா? கவுண்டர் பார்ட்டி ரிஸ்க் எந்த ஹெட் கீழே வருதுப்பா? பினான்சியல் ரிஸ்க் கீழே. எந்த ரிஸ்க் கீழே வருது? பினான்சியல் ரிஸ்க் கீழே. அப்போ கவுண்டர் பார்ட்டி ரிஸ்கை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? நம்பர் 1. நம்பர் 2, அதுக்கு ஏதாச்சும் வந்து கவர் அப் பண்றதுக்கு உங்ககிட்ட ஏதாச்சும்
டெக்னிக்ஸ் இருக்கா மேனேஜ் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்டுமே சேர்த்து இருக்கு. நம்பர் 1 ஹிண்ட்ஸ் எப்படி இண்டிகேஷன்ஸ் வருதுன்னு பாருங்க. நம்பர் 1 obtained failure to obtain necessary resources. failure to obtain necessary resources. funds தேவைப்படுது, funds உங்களுக்கு வந்து கொடுக்கிறதுக்கு ஆள் இல்ல. that is also said to be a that is also said to be a counterparty risk. okay புரியுதாப்பா? ஏன்பா கவுண்டர் பார்ட்டி ஒழுங்கா கொடுத்திருந்தானாக்க நீ என்ன பண்ணிருப்ப? இன்னொன்னுல கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணிருப்ப. அவன் கொடுக்கல, கரெக்டா? ஆனா இன்னொன்னு என்ன ஆகும், உன்னால இன்னொரு ரிசோர்ஸ் உன்னால என்ன பண்ண முடியல, ஃபண்ட் பண்ண முடியல. சோ தட் இஸ் an indicator. என்கிட்ட இன்னொரு ஆர்டர் வந்திருக்கு, என்கிட்ட ஃபண்ட் இல்ல அப்படின்னு நீ சொல்லுவ. ரீசன் என்ன இருக்குன்னு ஃபுல்லா டெட்டார்ஸ்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்கோம். இப்ப புரியுது என்ன சொல்றோன்றது? this is an indicator that you are facing the counterparty risk. புரியுதா? second one regulatory restrictions. regulatory restrictions. உக்ரைன் வார்ல இருக்கிறப்ப அவன் என்ன பண்ணிருப்பான், சாங்ஷன்ஸ் போட்டுருவாங்க, கரெக்டா? நீங்க வந்து என்ன பண்ணக்கூடாது, பேமெண்ட்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது சாங்ஷன்ஸ் போட்டுருவாங்க. சாங்ஷன்ஸ்னா தெரியும்ல, எக்கனாமிக்கல் லாங்குவேஜ்ல சாங்ஷன்ஸ்னா தெரியல. என்ன பண்ணக்கூடாது, அவங்க கிட்ட பிசினஸ் கனெக்ஷன்ஸ் வச்சுக்க கூடாது. அப்போ என்ன பண்ண முடியாது, உங்களால கொடுத்தால் வாங்கல் பண்ணிட்டு இருக்க முடியாது. தட் இஸ் நோன் as regulatory restrictions. ஆல்ரெடி எக்ஸ்போர்ட் பண்ணிருப்பீங்க, உங்களால வந்து என்ன வாங்க முடியாது, அவங்க கிட்ட பணம் வாங்க முடியாது. அப்போ தட் இஸ் said to be known as regulatory restrictions. next again hostile action of a foreign government. same thing. பிட்காயின்ல வந்து பேமெண்ட் பண்ணுவாங்க, கரெக்டாப்பா? பிட்காயின் இஸ் a medium of consideration. ஓகேவா? இந்தியால வந்து என்ன பண்றது இல்ல, ரெகக்னைஸ் பண்றது இல்ல. ஓகேவா? பிட்காயின் கன்சிடரேஷன்ல ட்ரேட் பண்ணிருக்கனாவே டாக்ஸ் ரேட் எவ்வளவு ஆகுது, 30%. go to UAE, they are recognizing it as a transaction for consideration. ஓகேவா? அதனால தான் என்ன பண்றாங்கன்னா ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் இந்தியால ஸ்டார்ட் பண்றது இல்ல. இப்போ எங்க போய் ஸ்டார்ட் பண்றாங்க, எங்க? UAE ல. the corporate tax rate happens to be 9%. GST rate happens to be 5%. VAT. ஓகே, இந்தியால எவ்வளவு இருக்குது, 18. இங்க எவ்வளவு இருக்குது, 25%. அங்க இண்டிவிஜுவல் டாக்ஸ் ரேட்டே கிடையாது, கார்ப்பரேட்டுக்கு மட்டும் தான் டாக்ஸ் அங்க. ஓகேவா? அப்ப இங்க இருக்கிறவங்க முக்காவாசி பேர் எங்க போயிடுறானுங்க, அங்க போறாங்க. there is a country called Luxembourg. okay, there also the tax rates are said to be somewhat lesser. and there is a country called Mauritius, okay, which is famous for Vodafone case law, correct? Which is famous for Vodafone case law. okay, again that country happens to be there is one more country called Papua New Guinea. irka irukku. there is one more thing called island called South Pacific Island. okay va, South Pacific Island. okay, அங்கெல்லாம் சிட்டிசன்ஷிப் ஈஸியா கிடைக்குது. ஆனா அங்க சிட்டிசன்ஷிப் எடுக்க போனீங்கன்னா டுவல் சிட்டிசன்ஷிப் இந்தியால அலௌடா நாட் அலௌடா? allowed or not allowed? allowed or not allowed? hey, if it is allowed, Sonia Gandhi would have become a prime minister. dual citizenship is allowed, Sonia Gandhi would have become a prime minister. why the hell Manmohan Singh has become? correct that is different. dual citizenship than issue. yes, Mr. Raga is also holding dual citizenship, UK. okay, fine. par next, let down by third party. let down by third party na என்னப்பா, நீ சேல் பண்ணிருப்ப, ஆனா அவன் என்ன இருப்பான், பேங்க்ரப்டாவோ இல்ல அப்படின்னா கொடுக்க முடியாது போடான்னு சொல்லிருப்பான். let down means விட்டுட்டு போறது. okay, all these are the indicators of your which one? okay, இத நீங்களே பார்த்து எப்படி படிச்சுக்கணுமோ படிச்சுக்கோங்க. ஒரு வாட்டி கேட்டிருக்கிறான், அப்படியே விட்டுட்டு போகவும் முடியாது. ஓகே, தட்ஸ் த ரீசன். நெக்ஸ்ட், மேனேஜ் பண்றதுக்கு டெக்னிக்ஸ் என்னப்பா? உருப்படியா சேல் பண்ணானா அவனுக்கு அவங்க கிட்ட இருந்து திருப்பி பணம் வருமா வராதான்னு பார்த்துட்டு நீ என்ன பண்ணணும், சேல் பண்ணணும். தட் இஸ் நோன் as டியூ டெலிஜென்ஸ். உதாரணத்துக்குப்பா, இடுக்கி இருக்காப்பா தமிழ்நாட்டுல, இடுக்கி கேரளாவா, சரி ஏதோ ஒண்ணுமா, ஐ பிலீவ் இட் இஸ் செட் டு பி பார்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஓகே, இடுக்கி இருக்காப்பா, இருக்கு. எதுக்குப்பா ஃபேமஸ்? கிளைமேட்டுக்குன்னு சொன்னா கொண்டே போட்டுருவேன். இடுக்கி எதுக்கு ஃபேமஸ்? கார்டமம். கரெக்டா? போய் அங்க பாரு, மார்க்கெட்ல இருந்து யுஏஇக்கு வந்து எவ்வளவு கேஜிஸ் ஆஃப் கார்டமம் எக்ஸ்போர்ட் ஆகுதுன்னு பாரு. ஓகே, இடுக்கி இஸ் ஃபேமஸ் ஃபார் எக்ஸ்போர்டேஷன் ஆஃப் யுவர் கார்டமம். ஓகேவா? எழுதி வச்சுக்கோ.
புதுசா ஃப்ரெஷ்ஷா நீ எக்ஸ்போர்ட் பண்ற ஆள் தெரியாதவங்க அங்க இல்ல அப்படின்னா 2 வாட்டி பேமெண்ட் போறோம், 3வது வாட்டில இருந்து உனக்கு பேமெண்டே வராது. எத்தனையோ பேரை பார்த்திருக்கிறேன் நான். ஓகே, சோ பெட்டர் தேர் இஸ் a agency called DGGA நினைக்கிறேன். ஓகே, EGGA GGD அவனும் ஒருத்தன் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட்ல ஒருத்தன் உட்கார்ந்துட்டு இருப்பான். யார் யார் எல்லாம் கஸ்டமர்ஸுக்கு வந்து டிஃபால்ட்டா இருக்குன்ற லிஸ்ட் அவன் கிட்ட இருக்கும். அந்த டிஃபால்ட் லிஸ்ட்டை வாங்கி நீ அனுப்பக்கூடிய ஆள் வந்து இந்த லிஸ்ட்ல இருக்கிற நான் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி சென்ட் பண்ணு. தட் இஸ் அகைன் நோன் as டியூ டெலிஜென்ஸ். இது எல்லாமே ஸ்கோப் இருக்கு, இதெல்லாம் நீங்க பண்ணலாம். ஓகே, பிராக்டிஸ் பண்றப்ப. ஓகே, இதெல்லாம் பண்ணிட்டு பில்ல சார்ஜ் பண்ணிக்கோங்க. நீங்க போய் நீங்க அப்படியே விட்டுறாதீங்க. நெக்ஸ்ட் கம்ஸ் do not overcommit. do not overcommit to single group. சார் நான் சேல் பண்றேன் சார், என்னோட டர்ன் ஓவர் 10 crore சார், ஆனா ஒரே ஒரு ஆளுக்கு தான் சார் நான் சேல் பண்றேன். ரிஸ்க் இருக்கா இல்லையா? இருக்கு. அவன் பாட்டுக்கு அவன் கூட்ஸா வாங்கிட்டு பணம் கொடுக்காம போனா அது என்ன ரிஸ்க்? கவுண்டர் பார்ட்டி ரிஸ்க். அப்போ நீ என்ன பண்ணணும்? டைவர்சிஃபை பண்ணணும் உன்னுடைய கஸ்டமர்ஸ். புரியுதா? தட் இஸ் நோன் as don't overcommit. நெக்ஸ்ட், நோ யுவர் எக்ஸ்போஷர் லிமிட். எக்ஸ்போஷர் லிமிட்னா என்ன? கிரெடிட் பாலிசில இவ்வளவுதான் என்னால கிரெடிட் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு நீ ஆர்கனைசேஷன்ல பாலிசி கொண்டு வரணும். தட் இஸ் நோன் as எக்ஸ்போஷர் லிமிட். ஓகே, அங்கே நோட் பண்ணிக்கோங்க, செப்பரேட்டா நோட் பண்ணிக்க வேணாம், உங்களுடைய டெக்ஸ்ட்லயே நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்த 3 கொஸ்டின்ஸ் டப்பு டப்புன்னு தான் போகும். ஏன்னா கொடுத்துருக்கிறதே ஒவ்வொரு வேர்டு தான். ஓகே, பாலிசி கொண்டு வந்து அந்த பாலிசியை கொண்டு வரது மட்டும் இல்லாம நீங்க என்ன பண்ணணும்? அதை ரிவ்யூவும் பண்ணணும். அந்த பாலிசி படி பண்ணிட்டு இருக்காங்களா, இல்லைன்னா நான் நிறைய கிரெடிட் பீரியட் எடுத்திருக்கிறேன்னா கிரெடிட் பீரியட் நான் கம்மி பண்ணுமா? இதுக்குன்னே பெரிய 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 கம்பெனிஸ்ல எல்லாமே இதுக்குன்னே செப்பரேட்டா வேலை செய்யறதுக்கு ஆள் இருப்பாங்க. லாஸ்ட் ஒன், ஒருத்தன் வந்து டிஃபால்ட் ஆக போறானா உடனடியா என்ன பண்ணும்? போய் அவனை பிடிக்க பார்க்கணும். அதுதான் என்ன சொல்றான்? ரேபிட் ஆக்ஷன்ஸ். ரேபிட் ஆக்ஷன்ஸ் இஃப் த பர்சன் இஸ் கோயிங் டு பிகம் ஏ வில்ஃபுல் டிஃபால்ட்டர். பண்ணதுக்கு டிஃபால்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அவன் ஆக போறான் அப்படின்ற பட்சத்தில் நீங்க என்ன பண்ணணும்? ரேபிட் ஆக்ஷன் எடுக்கணும். This was missing when Vijay Mallya was done a default. This was missing. Okay, there is a section called 196 or 195 அப்பா Companies Act 2013 ல. ஓகே, கீ மேனேஜரியல் பர்சன்ஸ் வந்து அவங்க மேல ஏதாச்சும் கிரிமினல் அப்ஜெக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது? விட்டுட்டு போக கூடாது இந்தியாவை. ஓகே, there is a section called sections 59 or 60 or 63 நினைக்கிறேன், summary assessment in GST. ஓகே, சம்மரி அசஸ்மெண்ட் இருக்கு, 63 or 64 இருக்கு. சம்மரி அசஸ்மெண்டோட இஷ்யூ என்ன? சார் நான் ஒன்னு பண்ணிட்டேன், டாக்ஸ் நான் இவ்வளவு பண்ணிட்டேன், ஆனா நான் என்ன பண்ணல, நான் கட்டல. அப்போ என்ன பண்ணல? இமீடியட்டா ப்ரொவிஷனல் அசஸ்மெண்ட்டுக்கு போலாம். ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் போயிட்டு என்ன பண்ணலாம்? உட்கார்றா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கலாம் அவன். இந்த மெக்கானிசம்ஸ் எல்லாம் எப்போ மிஸ் ஆயிருந்துச்சு? 2012ல. நவ் வி காட். தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்கன்னா சம்மரி அசஸ்மெண்ட்டை போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவனுடைய பாஸ்போர்ட்ஸ் எல்லாம் முடக்குவாங்க. ஓகே, உட்கார வைப்பாங்க அவனை. பேங்க் அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி என்னென்ன இருக்குதோ எல்லாம் பண்ணிட்டு உட்கார வச்சிருவாங்க. And it is a temporary measure. Remember, it is a temporary measure. Okay, all these things are there that you will be taken care. Okay, rapid actions has to be taken before he is becoming a willful defaulter. Next, என்னப்பா? Performance guarantee, issuance and other instruments. என்னப்பா அது performance guarantee னா? என்னப்பா performance guarantee னா? அவன் பே பண்ண முடியலன்னா இன்னொருத்தங்க கிட்ட கேரண்டி வாங்கி கொடுக்கறது. கரெக்டா? ஆர் இன்சூரன்ஸ் போடுறது, ரிசீவபிள்ஸ்க்கு இன்சூரன்ஸ் போடுறது. புரியுதாப்பா? பேங்க் லோனுக்கு போனானா, சிசிக்கு போனானா அவனே போட்டுருவான்ப்பா இன்சூரன்ஸ். நீ எடுக்கலனாலும் யார் எடுத்துருவான்? பேங்கர். ஓகே, ஸோ அங்க பிரச்சனை இல்லை. நீ பேங்க் ஓடிக்கு போல அப்படின்ற பட்சத்துல தான் பிரச்சனை. பெர்ஃபார்மன்ஸ் கேரண்டி அண்ட் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுன்றது இம்பார்ட்டன்ட். ஓகே, ஆல் தீஸ் ஆர் த மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் ஃபார் வாட்? ஃபார் கவுண்டர் பார்ட்டி ரிஸ்க். Okay, next, comes political risk. Political risk என்னன்னு பாருப்பா. Identification of political risk. This risk can be identified through actions of host country government. Host country னா என்னப்பா? எந்த கண்ட்ரில வந்து நீ இருக்கிறியோ அந்த கண்ட்ரி. ஓகே, செகண்ட் ஒன், actions such as insistence of local labor, restriction on currency conversion. கரெக்டா? ரஷ்யன் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணாங்க? ருபீஸ்லயே வந்து நாங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம்னு சொல்றப்ப யாரை புறக்கணிச்சாங்க? US டாலர்ஸை புறக்கணிச்சாங்க. That is known as restriction on currency conversion.
அவங்களுக்கு ஆயில் வேணும்ன்றதுக்காக வேண்டி அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, சாக்ஷன்ஸ் எல்லாமே லிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, ரஷ்யா இஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் ஆயில்ஸ் ஃபார் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் அண்ட் யூஎஸ். ஓகே, பயங்கரமா ப்ளே பண்ணாங்கப்பா யூஎஸ். they played very well. Okay, next, ways to assess. எப்படிப்பா country risk assess பண்ணுவீங்க, இங்க பாருங்க. country risk is an important concept of your political risk. Number 1, countries macroeconomic conditions evaluate பண்ணும். அந்தந்த கண்ட்ரில என்னென்ன நடந்துட்டு இருக்குன்றத நீங்க பார்க்கணும். செகண்ட் ஒன், எம்பசிஸ்ல இருந்து என்ன பண்ணணும், அட்வைசஸ் எடுக்கணும். இப்போ நம்ம கண்ட்ரி இருக்கிறாங்க அப்படின்னா we need to take an advice from our embassies who are sitting there. நீ போய் கேட்டா தரமாட்டாங்க. அதனாலதான் என்ன இருப்பாங்க, ஏஜென்சிஸ் இருப்பாங்க. நான் சொன்னேன் இல்லையா, இப்போ ஒரு ஏஜென்சி இருக்கிறாங்க, அவங்க கிட்ட கேட்கணும்ட்டு. they will be gathering the informations from our embassies sitting there. Okay, that's what you have to take the guidances from the embassies. And next one, you have to assess the political stability in the country. ட்ரம்ப் மாதிரி ஆளுங்க வந்து உட்காந்துனா என்ன பாக்குறது, ட்ரம்ப் கூட பரவாயில்லப்பா, ட்ரம்ப் நல்லவன். ஓகேவா, இன்னொருத்தனை சொல்றேன் பாருங்க, இடியமின் கேள்விப்பட்டிருக்கீங்களாப்பா, இடியமின் கேள்விப்பட்டிருக்கீங்களாப்பா? ஆப்பிரிக்கன் கவர்மெண்டோடைய பிரைம் மினிஸ்டரோ பிரசிடென்ட் அப்ப டியூரிங் 1960 when inflation was shoot up, inflation shoot up ஆகுறப்ப இடியமின் என்ன பண்ணார் தெரியுமாப்பா? inflation shoot up ஆச்சுன்னா என்னப்பா ஆகும், கமாடிட்டோஸ் உடைய விலை ஏறும். கையில பணம் இருக்குமா இருக்காதா? பணம் இருக்குமா இருக்காதா? இருக்காது. நம்மால என்ன பண்ணானா பிரிண்ட் அடிச்சு கொடுத்தா நோட்ஸ. ஏன்னா இன்ஃபிளேஷன் இருக்கிறப்ப கரன்சி என்ன பண்ணும், நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும், பணத்தை உள்ளார கொண்டு வரணும். அப்போதான் இன்ஃபிளேஷன் என்ன ஆகும், ரெஸ்ட்ரிக்ட் ஆகும். இவன் என்ன பண்ணா, அதுக்கு ஆப்போசிட்டா என்ன பண்ண ஆரம்பிச்சான், நோட் அடிச்சு இஷ்டத்துக்கு நோட் அடிச்சு பிரிண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஓகேவா, அது என்ன ஆயிடுச்சு, இன்னும் எல்லார் கைக்கும் பணம் வந்தோடனே எல்லாருமே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆர்டிபிஷியல் டிமாண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, தட் இஸ் known as political instability. Very good example is said to be known as Sri Lanka and Bangladesh. Okay, fine. Techniques. வெளியில இருந்து இம்போர்ட் பண்றீங்க அப்படின்னா இம்போர்ட் பண்றதை தவிர்த்துட்டு நீங்க என்ன பண்ணணும், லோக்கல்ல வாங்கிக்கோங்க. இது எல்லாமே டெக்னிக்ஸ் பா. ஓகே, நீ ஒருத்தனே போய் சிக்கிக்காம 2 பேருமே போய் சிக்கிக்கோங்க. அதுதான் என்ன, ஜாயிண்ட் வெஞ்சர். ஒருத்தனே போனா உன் தலைமையில மிளகா அடிச்சிருவாங்க. அதனால நீயும் வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போங்க. யாரு, லோக்கல்ல இருக்கிறவங்களே கூட்டிட்டு போகாது, அங்க இருக்கிறவன ஒருத்தனை கூப்பிட்டு போ. கரெக்டா? இல்லைன்னா அவன் வரமாட்டான். சும்மா இதுக்கு நான்டா பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவன் உட்காந்துட்டு இருப்பான். ஓகே, நெக்ஸ்ட், அப்ராட் ஃபண்ட்ஸ் ஃபாலோ பண்ணாம லோக்கல் ஃபண்ட்ஸை பாரோ பண்ணுங்க. டொமஸ்டிக் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு ப்ரையாரிட்டி கொடுங்கங்கறாங்க. இன்னொன்னு, எல்லா விதமான கிளாஸ்லயுமே என்ன பண்ணிக்கோங்க, இன்செப்ஷன் அக்ரிமெண்ட்லயே போட்டுக்கோங்க. தட் இஸ் known as prior negotiations. ஓகே, இதெல்லாம் மேனேஜ் பண்றதுக்கு உண்டான டெக்னிக்ஸ். ஓகே, எல்லாம் வந்துச்சுன்னா ஞாபகத்துக்கு வச்சுட்டு என்ன ஞாபகத்துக்கு வச்சுக்க முடியுமோ எழுதிட்டு வாங்க. இது கேட்கறது ரொம்ப ரேர்ப்பா, இந்த கொஸ்டின்ஸ் கேட்கறது ரொம்ப ரேரு. பட் கேட்டிருக்காங்க 2 அட்டெம்ப்ட்ல, ஆட் அட்டெம்ப்ட்ல கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, May 21 RTP, இது வந்து பாத்தீங்கன்னா November 29 MTP ல கேட்டிருக்காங்க. ஓகே, எக்ஸாம்ஸ்ல கேட்டது இல்ல. சோ வந்துச்சுன்னா ஒரு வாட்டி படிச்சுட்டு போய்க்கோங்க, ஜெனரலா தான் இருக்கு, போய் எழுதிட்டு வாங்க. நெக்ஸ்ட், இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்கை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ முதல்ல டோட்டல் ரிஸ்க்னா என்னன்னு படிச்சோம். நெக்ஸ்ட், டைப்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ரிஸ்க பார்த்தோம். இப்போ ஃபினான்ஷியல் ரிஸ்க்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு காம்பனன்ட்டுக்கும் ஐடென்டிஃபை பண்றது என்ன, மிட்டிகேஷன் ஸ்ட்ராட்டஜி என்ன. அதுதான் கவுண்டர் பார்ட்டி பார்த்தோம். ரெண்டாவது பொலிட்டிக்கல் பார்த்தோம். இப்போ யாரை பார்க்குறோம், இன்ட்ரெஸ்ட் ரேட். யூ வில் பி ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க். நம்பர் 1, நீனா எதை வாட்ச் பண்ணணும், மானிட்டரி பாலிசி ஆஃப் கவர்மெண்ட்டை வாட்ச் பண்ணணும், எக்கனாமிக் growth பார்க்கணும், கவர்மெண்ட்ஸோட ஆக்ஷன்ஸ் என்னன்றது பார்க்கணும். உதாரணத்துக்கு டிமானிட்டைசேஷன். ஓகே, நெக்ஸ்ட், ஸ்டாக் மார்க்கெட் சேஞ்சஸா பார்க்கணும். ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இந்தியால எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்றத பார்க்கணும். நெக்ஸ்ட், இண்டஸ்ட்ரியல் டேட்டாவை பார்க்கணும். தெர் இஸ் a website called IEBF ன்னு நினைக்கிறேன்ப்பா. ஓகே, ஒரு வெப்சைட் இருக்குப்பா, IEBF IEBGO என்னன்னு தெரியல.
பார்க்கணும், டிக்ஷனரியில எழுதி வச்சிருக்கிற நோட் டைரியில அது பார்த்துட்டு சொல்றேன். அந்த வெப்சைட்ல ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் எப்படி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ அந்த இண்டஸ்ட்ரியோட அனாலிசிஸ் உனக்கு தேவை. இண்டஸ்ட்ரி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு, அந்த இண்டஸ்ட்ரியில நம்ம கம்பெனி இருந்தா நம்ம கம்பெனி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு, அது நீங்க பாத்துக்கணும். ஓகே, தட்ஸ் த திங். ஸோ எல்லாமே பணம் சம்பந்தப்பட்டமாவே இருக்கா? கவர்மெண்ட் பாலிசிஸை பார்க்கணும், மானிட்டரி பாலிசிஸை பார்க்கணும், ஸ்டாக் மார்க்கெட் சேஞ்சஸை பார்க்கணும், அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரி டேட்டாவை பார்க்கணும். நெக்ஸ்ட் ஒன் வில் பி யுவர் மேக்ரோ எக்கனாமிக் growth-ஐ பார்க்கணும். ஸோ இது எல்லாமே எக்கனாமிக்ஸ் ரிலேட்டட் ஆனது. ஓகே, வந்தா ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க, போய் எழுதிட்டு வந்துக்கோங்க. லாஸ்ட் ஒன், describe the various parameters to identify the currency risk. How will you identify the currency risk? Okay, number 1, government action. Government action, remember Russia as well as US. Okay, next one, interest rate parity theorem. படிச்சிருக்கீங்களா படிக்கலையாப்பா? IRPT, PRPT, Fisher's effect இருக்கா இல்லையா? இருக்கா? see here, nominal interest rate என்னன்னு பாருங்க, அது கூட inflation ரேட்டையும் பார்த்துக்கோங்க. nominal interest rateல இருந்து inflation rate குண்டான எஃபெக்ட் எடுத்துட்டா கிடைக்கிறது யாரா இருப்பாங்கப்பா? nominal interest rate, real interest rate. nominal interest rateல இருந்து inflation எஃபெக்ட் எடுத்துட்டீங்கன்னா கிடைக்கிறது யாரா இருப்பாங்க? real interest rate-ஆ இருப்பாங்க. ஓகே, சோ ரியல் இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் உன்னோட இன்வெஸ்ட்மென்ட்க்கு உண்டான என்ன ரிட்டர்ன்? என்ன ரிட்டர்ன்? ஆக்சுவல் ரிட்டர்ன். ஓகேவா? நாமினல் இட் இன்க்ளூட்ஸ் இன்ஃப்ளேஷன் எஃபெக்ட். அதனால தான் ஃபிஷர்ஸ் ஐஆர்பிடி தியரம் உனக்கு என்ன சொல்ல போல? நாமினல் ரேட்டா இல்லனா ரியல் ரேட்டான்னு சொல்ல போல. இன்ட்ரெஸ்ட் அவ்வளவுதான். யார் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க? ரெண்டுமே வேற வேறன்ட்டு. ஃபிஷர்ஸ் வந்து ரெண்டுக்குமே பைஃபர்கேட் பண்றாரு. என்னன்ட்டு? ஐஎன்எஃப் இன்ஃப்ளேஷன்னால வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் உள்ளார எஃபெக்ட் இருக்கும். அப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட்ல இருந்து நீங்க என்ன பண்ணிக்கோங்க? இன்ஃப்ளேஷன் ரேட்டை ரிமூவ் பண்ணீங்கன்னா அதுதான் உங்களுக்கு உண்டான உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உண்டான என்ன கெயினா இருக்கும்? ஆக்சுவல் கெயினா இருக்கும். அதுதான் என்ன கெயின்? ரியல். ஓகே, ஏன்பா அதுக்கு அவனுக்கு நோபல் பிரைஸ் கிடைச்சதுப்பா. ஃபைன். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன், கவர்மெண்ட் சேஞ்ச ரெஃபர் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் ஆக்ஷன் பாருங்க, கவர்மெண்ட் சேஞ்ச் இன் கவர்மெண்ட்டை பாருங்க. ஓகே, next, which is not in your control, which is said to be your natural calamities as well as war. இதெல்லாமே கரன்சி ரிஸ்க் பார்க்கணும். ஓகே, ஏம்பா ஒரு கேஸ் ஸ்டடி கொடுத்துருக்கிறேன்ப்பா, நவம்பர் 20ல கொடுத்த கேஸ் ஸ்டடி ரிஸ்க் ஐடென்டிஃபிகேஷனுக்கு ஒரு வாட்டி நீங்களே கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லாம் சேர்த்து தான் இங்க கொண்டு வந்து என்ன பண்ணிருக்கிறேன், எல்லா ரிஸ்கையும் இந்த கேஸ் ஸ்டடிஸ்ல கவர் பண்ணிருக்கிறேன். ஒரு வாட்டி கேஸ் ஸ்டடிஸ் ரீட் பண்ணிட்டு பார்த்துட்டு போய்க்கோங்க. தியரி கேட்டனா it will be helpful. ஓகே, ரிஸ்க் எத்தனை வகையா இருக்குப்பா? ஷார்ட் ரீகேப். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 4 क्वेश्चंस மட்டும். 4 என்னென்ன? ஸ்ட்ராட்டஜிக், கம்ப்ளையன்ஸ், ஆபரேஷனல், ஃபினான்ஷியல் ரிஸ்க். ஃபினான்ஷியல் ரிஸ்க் எத்தனை கேட்டகரிஸா இருக்கு? 5. கவுண்டர் பார்ட்டி, பொலிட்டிக்கல், இன்ட்ரெஸ்ட், கரன்சி, லிக்விடிட்டி. ஃபினான்ஷியல் ரிஸ்க் எத்தனை பேர் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்க? 3 பேர். ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஸ்டேக் ஹோல்டர்ஸ்ல யார் யார் இருக்காங்க? ஈக்விட்டி, லெண்டர். நெக்ஸ்ட் ஒன், கம்பெனிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. பாரோயிங், எக்ஸசிவ் பாரோயிங்கும் பண்ணக்கூடாது, எக்ஸசிவ் லெண்டிங்கும் பண்ணக்கூடாது. மூணாவது, கவர்மெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஃபெயிலியர் ஆஃப் பேங்க்ஸ் இஸ் ஏ பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். ஓகே, வேல்யூ அட் ரிஸ்க். வேல்யூ அட் ரிஸ்க்னா என்ன? ரிஸ்க் ஆஃப் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, applications என்னன்னு சொல்லுங்க. it answers 2 questions. what is the 2 questions? worst case scenario. second one, what is the maximum loss? application அக்கா வந்துட்டாங்க, பிரேக் தான், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஓகே, ஆமா, done. number 1, benchmark for performance measurement. second one, trade strategy decide பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். third one, limit for individuals. fourth one, maximum possible losses. fifth one, ALM, asset liability management. okay, மத்தது எல்லாமே வந்து ஜெனரலா தான் இருக்கு. you go and revise and come. okay, that's all with this chapter. go and come. I will be showing your past attempt question papers. then இதுக்கு அப்புறத்துல இருந்து எழுத வேணாம். நீங்க என்ன பண்ணலாம்னா, இப்ப இது வரைக்கும் எல்லாம் எழுதி இருக்கீங்கல்ல, பார்க்க போறீங்க. நீங்க பார்க்க போறீங்க. ஏன் வந்து எழுத வச்சேன்றது ரீசன் தெரியும். 20 மார்க் கேட்கிறான். 20 மார்க்ல 16 மார்க் கிட்டத்தட்ட இங்க நேத்து இன்னைக்கு ஸ்பெண்ட் பண்ணதுல இருந்தே வந்துடும்.
ஓகே, இதுக்கப்புறம் நான் பேசுறது எல்லாமே வந்து மீதி அந்த 12 மார்க் வந்துடும். அந்த 8 மார்க் இருக்கு இல்லையா, இதுக்கு மேல என்னென்னலாம் இம்பார்ட்டன்ஸ் இருக்குதோ அது எல்லாத்தையுமே முடிச்சிட்டு போலாம். ஓகே, ஐ won't make you to write, but mark my words, all those are very easy, very very easy. If you understood, memorize பண்ணுற அவசியமே கிடையாது, ஜெனரல் டேர்ம்ஸ்லயே எழுதி வச்சுட்டு வரலாம். ஆனா இதுக்கு you require some sort of memorize. ஓகேவா, இது நீங்க படிச்சுதான் ஆகணும், வேற வழி இல்லை. ஓகே, go and come back, take 15 minutes break and come back. Time is 11:35, come back by 11:50. ஓகே, ஏதாவது சாப்பிட்டு வந்துக்கோங்கப்பா. I will be leaving you by 1:45 today. ஓகே, ஏதாவது சாப்பிட்டு வந்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஓகே, இல்ல நான் வாங்கிட்டு வந்துக்கோங்க, இங்க சாப்பிட்டுக்கோங்க, நான் ஒன்னும் புடிங்கி சாப்பிட மாட்டேன்ப்பா.